கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு காணொலியின் மூலமாக இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த தினத்திலும் ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக சகோதரர் தேவா அவர்கள் வந்து ஜெபத்தில் நடத்துவார். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் நினைவுகளையும் உள்ளந்தரியங்களையும் மறந்திருக்கிறதான பரிசுத்தமுள்ள ஒன்றான மேதேவனே, மறுவருக்கே சதா காலமும் துதிக்க மகிமை எடுக்கிறோம். தேவரீர் எங்களுடைய வாழ்நாட்களிலே இந்த ஒரு நாளை கிருபையாய் காண செய்து தகப்பனே உங்களுடைய சத்தியங்களை கேட்கும்படியாக எங்களை ஒன்று கூட்டினே உங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த ஒரு நாளிலும் தேவரீர் நீர் எங்கள் கொடுக்க சித்தமாக சத்தியங்களை நாங்கள் கேட்டு அதற்கேற்ற விசுவாசத்தின்படியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக காண்பிக்க தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி பண்ணுகிறோம். தகப்பனே சத்தியத்தை கேட்டு அதை நாங்கள் எங்களுடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளவும், எங்களுடைய கழுத்துக்களிலே அதை பூண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே கிறிஸ்துக்குள்ளாக வாழவும் தேவன் தாமே கிருபை செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவரை கூர்ந்து எங்கள் பலப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி பண்ணுகிறோம். இந்த ஒரு தாழ்மை விண்ணப்பத்தை எங்கள் கர்த்தர் பட்சமே பெருமா இருக்கிற எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய வேத பாடத்தில் வழிநடத்தும்படியாக நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக மறுபடியுமாக இந்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும்படி நம்முடைய ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றிகளை எடுத்துக்கொண்டு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமான உண்மை என்னவென்று பார்த்தீங்கன்னா, யார் அந்தி கிறிஸ்து அப்படின்ற தலைப்பில் ஒரு 30 நிமிடம் இந்த ஒரு காட்சியை குறித்து, இந்த ஒரு உண்மையை குறித்து நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 30 நிமிடம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போது இந்த அந்தி கிறிஸ்து குறித்து உலகத்தில் வந்து அநேக விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு கருத்துக்களை வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்கன்றதை நமக்கு தெரியும். அதில் எப்படிலாம் வந்து பேசப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின வச்சு சொல்லப்பட்ட அந்த 666 அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும், அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து தலையில் 666 எழுதியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து எப்படி வந்து கருத்துக்களை வந்து உண்மை மாதிரி பதிவு செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்துன்றது ஒரு மனுஷன் கையில் வந்து ஒரு சிப்பு வச்சுருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் அந்தி கிறிஸ்து, www.com அப்படின்னு சொல்ல வியாபாரமயமாகுதல், இதெல்லாம் அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஒரு நாட்டினுடைய கொள்கைகள் அந்தி கிறிஸ்துனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டினுடைய வந்து ஒரு அரசியல் அமைப்போ ஒரு தலைவரோ அப்படின்ற வகையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க இல்லையா? அப்புறம் அந்தி கிறிஸ்து குறித்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவன் வருவான், 7 வருடம் வந்து அரசாட்சி செய்வான், மக்களை அதிகமாக கொடுமைப்படுத்துவாங்க, உபத்திரப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட காலங்கள்லாம் மிக அருகாமையில் சமீபத்தில் இருக்குன்னு சொல்லி நிறைய தவறான கருத்துக்களை பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் சொல்லி பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலைமைகள் பார்த்திங்கன்னா நீ உலகத்துக்குள்ளே வேகமாக பரவி கொண்டிருக்கின்றதை நமக்கு நல்லா தெரியும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் அவர் மட்டும்தான் உண்மையை சொல்லணும், அது வேதத்தில் சொல்லியிருக்காரு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி பண்ணியிருக்கும்போது இந்த அந்தி கிறிஸ்து குறித்து நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், ஜீவாதிபதி என்ன சொல்லியிருக்கான்றதான் இப்போ இந்த 30 நிமிடம் நம்ம கவனிக்க போகிறோம். யார் அந்தி கிறிஸ்துன்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு 4 முக்கியமான வசனங்கள் நமக்கு வந்து இதுக்கு வந்து அடிப்படையாக சப்போர்ட் பண்ணும் அந்தி கிறிஸ்து குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள், 2 யோவான் 7ஆம் வசனம், 1 - 7ஆம் வசனம். இந்த 4 வசனங்கள் பார்த்திங்கன்னா அடிப்படையாக நமக்கு நல்ல ஆரோக்கியமான வந்து ஒரு உண்மையை வந்து வெளிப்படுத்தி காமிக்கும். அதனால் இதை நம்ம என்ன பண்ணலான்னா ரொம்ப தெளிவாக நம்ம வாசிக்கலாம். நம்ம அப்படி பண்ணும்போது கூடவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்தி கிறிஸ்து குறித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க வந்து கட்டாயமாக கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அதுக்கான பதில் நமக்கு வேணும் இல்லையா? அப்போ அந்தி கிறிஸ்து யாருன்னு தெரிந்தால் மட்டுமே நாம் நம்முடைய அழைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவாக மாறுவது.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னாலும் நமக்கு நாம் என்னவா மாறணுன்றதை நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லிப்பார், கிறிஸ்துவாக மாறணுன்றது. அப்போ நாம் கிறிஸ்துவாக மாறணும் அப்படின்றது ஆண்டவர் திட்டமாக இருக்கும்போது, நம்ம கிறிஸ்துவாக மாறணும்னா நமக்கு எதிரியே யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து தான். அப்போது அந்தி கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கிறிஸ்துவாக என்ன பண்ண முடியும்னா வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியுன்றது ஒரு தெளிவான ஒரு உண்மை இல்லையா? அப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ கிறிஸ்துவை பற்றி முதல்ல நம்ம கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம நல்லா கவனிக்கணும் இல்லையா? ஸோ அவரை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மை அதுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே வச்சுருக்காரு நம்முடைய ஆண்டவர் இல்லையா? இப்போ பாருங்கள், நம்மளை என்னவா கூப்பிட்டுருக்காருன்னா கிறிஸ்துவாக மாறுவதற்கு கூப்பிட்டுருக்கான்றதுக்கு 2 வசனம் உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன். ரோமர் 8:29, கலாத்தியர் 4:19 கொடுத்தேன் இல்லையா? அப்படி பண்ணும்போது நாம் கிறிஸ்துவ மாற போகிறோம். அப்படி மாறும்போது நம்ம யார் மாதிரி இருப்போம்னா நம்முடைய ஆண்டவர் மாதிரி இருப்போம் இல்லையா? அப்போது நம்முடைய ஆண்டவர் தன்னை எப்படி உருவகப்படுத்திக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பாருங்கள், இன்னைக்கு நம்மளை சிறுமந்தைன்னு சொல்லியிருக்காரு, மனவாட்டின்னு சொல்லியிருக்காரு, அவருடைய சபைன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சபைன்னு சொல்லியிருக்காரு. இப்படி எப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை அடையாளப்படுத்தி கூப்பிட்டுருக்காரு இல்லையா? அப்படி கூப்பிடும்போது ஆபிரகாமுக்கிட்ட சுவிசேஷமாக ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவர் சொன்னாராம் இல்லையா? படிக்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. பார்த்தீங்களா? விசுவாசத்தினால புறஜாதிகளை நீதிமான் ஆக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டுன்னு சொல்றார். அப்போ ஆபிரகாமுக்கிட்டே புறஜாதிகளை நீதிமானாக்க போறேன்னு சொல்லி ஒரு சுவிசேஷத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். அப்போ ஆபிரகாம்கிட்ட சொன்ன விசேஷமான ஆசீர்வாதத்துக்காக தான் இந்த பதிலை நமக்கு இப்போ சொல்லி காமிச்சிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாமுக்கிட்ட விசேஷமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம் நம்முடைய ஆண்டவர். அதை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த கலாத்தியர் 3:8 இப்போ நம்மளுக்கு சொல்லி காமிச்சிருக்கார் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம்கிட்ட தேவன் என்ன சொன்னான்றதை இப்போ நம்ம படிக்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம்கிட்ட சொல்லப்பட்ட சுவிசேஷம் இதுதான். அப்போ ஆபிரகாம்கிட்ட உன்னுடைய சந்ததின்னு சொல்றார் இல்லையா? அந்த சந்ததியா இன்னைக்கு புறஜாதிகள் மாறும்படியாகவும் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அதனால தான் பொதுவாக ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை திருத்தமாக புரியும்படி சொல்லி காமிச்சார். அப்போ ஆபிரகாம்கிட்ட சொன்ன அந்த சந்ததி யாருன்னு சொல்லும் போது தான் கலாத்தியர் 3:8 சொல்லிட்டு அதுக்கான முடிவை 16ஆம் வசனத்தில் வச்சிருக்காரு. எந்த 16? கலாத்தியர் 3:16 சொல்றாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாத்தீங்களா? அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு சொல்றார். அப்போ அன்பான தேவ ஜனமே, இந்த வசனங்களை நம்ம ஏன் படித்தோம் அப்படின்னா, நம்மளை கிறிஸ்துவாக மாற்ற போகிறேன்னு சொல்லி மாறணுன்றதா ஆண்டோடைய திட்டம்ன்றதை நமக்கு சொல்லி காமிச்சார். ரோமர் 8:29 கலாத்தியர் 4:19 படிக்கும்போது, அதே நேரத்தில் அவருடைய சந்ததியை, தேவபக்தி உள்ள சந்ததியை, கிறிஸ்துவுடைய சரீரமாக மாறக்கூடியவங்களை எப்படிலாம் அடையாளப்படுத்திருக்காருன்னா, மனவாட்டின்னு சொல்லியிருக்காரு, சிறுமந்தைன்னு சொல்லியிருக்காரு, சபைன்னு சொல்லியிருக்காரு. இப்படிலாம் அந்த மக்களை என்ன பண்ணியிருக்காரு அடையாளப்படுத்துறான்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்படின்னா இதை நான் ஏன் கேட்க விரும்புறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து எப்படி இருக்கிறார் நமக்கு தெரியணும். ஸோ நான் எப்படி கேட்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இருக்காங்க இல்லையா? இப்போ நான் இருக்கேன் வச்சுக்கோங்களேன். நான் எப்படி இருக்கேன்? ஒரு முழு மனிதனாக இருக்கேன். எப்படி இருக்கேன்னா, தலையும் சரீரம் சேர்ந்த ஒரு முழு மனிதனாக இருக்கேன் இல்லையா? அப்போது கிறிஸ்துன்றது எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நம்மளுக்கு காமிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்க, இப்போ ஒரு வசனம் படிக்கும்போது உங்களுக்கு டைரெக்டாக புரிய ஆரம்பிச்சிடும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரே
சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். பாத்தீங்களா, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இப்ப நல்லா உங்களுக்கு இந்த பிக்சரை மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. அவர் யாரா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி இருக்காருன்னா, அவர் தான் இந்த சரீரமாகிய சபை இருக்கு இல்லையா, இதுக்கு அவர் தான் தலை அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா. அப்ப சரீரம் யாரு? சபை அப்படின்றார் இல்லையா. அப்ப சபை யாருன்னா, இன்னைக்கு நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிந்து அவரை பற்றி உண்மைகள் தெரிந்து கொண்டு அவர் மாதிரி வாழ்ந்து ஜெயிக்கிறவங்க தான் சபை இல்லையா. அப்போ இதுக்கான அடுத்த வசனம் எப்படி கொண்டு வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. பாத்தீங்களா, ஒரு சரீரம் இருக்குது, அதுக்கு அநேக அவயங்கள் இருக்குது. இப்படி நிறைய அவயங்கள் இருந்தாலும் சரீரம் ஒன்று தானே. அந்த மாதிரி தான் கிறிஸ்துவும் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அவயங்கள் யாருன்றதை இப்ப நம்மளுக்கு சொல்ல இருப்பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும். பாத்தீங்களா, நீங்க தான் கிறிஸ்துடைய சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, தனித்தனியே அவயங்களுமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்ப அன்பான தேவ ஜனமே, இந்த வசனங்களை நான் ஏன் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார் இல்லையா, அவருடைய மொத்த ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதுக்காக இந்த வசனங்களை படிக்க ஆரம்பிச்சோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது முழு சரீரத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் போது எதை முழு சரீரம் சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலையும் இந்த பாடி சரீரம் சேர்ந்தா முழுசா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றதை புரிய வச்சார். இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, நல்லா கவனிங்க. பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உதாரணத்துக்காக நான் போட்டிருக்கேன். சரிங்களா, தலைன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. தலை யாரு? கொலோசியர் 1:12 படிச்சீங்கன்னா தலை யாரா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் இப்போ இங்க எழுதுறேன், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தலை யாரா? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றதை இங்க சொல்லிட்டார் இல்லையா. அப்ப இந்த சரீரம் யாரு? இந்த சரீரம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவரே அந்த கொலோசியர் 1:18 தெளிவா சொன்னாரு. சரீரம் யாருன்னா சபை அப்படின்னு சொன்னார். சரிங்களா, சர்ச், சபை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா சொன்னார். சபைன்றதை அவர் சொல்லிட்டார். சரிங்களா, சோ அப்ப சரீரத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய அவயங்கள் இருக்குன்றதை நமக்கு சொல்லி புரிய வச்சார். அப்போ கிறிஸ்து அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு சரீரம் இல்லையா. அப்போ தலையும் சரீரம் சேர்ந்த ஒரு முழுமையான அமைப்பு இல்லையா. அப்ப கிறிஸ்து அப்படின்னா ரெண்டும் சேர்ந்தாதான் கிறிஸ்து, தலையும் சரீரமும் சேர்ந்தாதான் கிறிஸ்து. இவர் தான் தி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அதனால தி கிரைஸ்ட் சொல்லி அங்க சொல்லப்படுதுன்றதுக்கு நம்ம கவனிக்கணும் இல்லையா. இன்னும் உங்களுக்கு புரியறதுக்காக சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. பாத்தீங்களா, படிங்க. யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, இந்த வசனம் நல்லா கவனிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யாருன்னா கிறிஸ்து தான் சந்ததி. அப்ப கிறிஸ்துன்றது தலையும் சரீரம் சேர்ந்தா முழுமையான கிறிஸ்து. புரிஞ்சுங்களா? அப்ப தலை யாரா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரீரம் யாரா? சபை. ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் முழுமையான கிறிஸ்து. அதுக்கு தான் கொலோசியர் 1:18 நம்ம தெளிவாக நம்ம படித்தோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதாங்க இன்னைக்கு நம்முடைய அழைப்பு. அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவருடைய ஓட்டத்தை பரிபூர்ணமாக முடிச்சிட்டார். அப்போ அவர் மாதிரியே சபை யார் ஓடி முடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் கிறிஸ்துவுடைய முழுமையான படைப்பே நிறைவேறும். இதுதான் உண்மை. இந்த உண்மைகள் தெரியாம தான் அநேகர் வந்து இன்னைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உருவாக்கமே இன்னும் முடியல. இந்த சரீரம் நிறைவடைஞ்சா மட்டும்தான் கிறிஸ்துவோடைய உருவாக்கம் பரிபூர்ணம் அடையும். இதை ஏன் பார்க்க வந்தேன்னா, இன்னைக்கு நம்முடைய தலைப்பு வந்து ஆன்டி கிரைஸ்ட். சரிங்களா? நம்ம தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட்ன்றதை இங்க சொல்ல வர்றாரு. அந்தி கிறிஸ்து அப்படின்றார். அப்போ அந்தி கிறிஸ்துனா
2 அருமையான அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம் கிரீக்ல இருந்து நம்ம படிக்கும்போது. ஒன்று பார்த்தீங்கன்னா தி ஆப்போசிட், எதிராக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன் சேம் ஆஸ், அதே போலவே அப்படின்னு 2 அருமையான அர்த்தங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிரீக் டிரான்ஸ்லேஷன் அவ்வளோதான் அது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தி ஆப்போசிட் அப்படின்னா எதிராக. யாருக்கு எதிராக அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிராக. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு எதிராக. யார் மாதிரி அப்படின்னா கிறிஸ்து மாதிரியே. இதுதாங்க அந்தி கிறிஸ்துடைய அடிப்படையான விளக்கம். இந்த விளக்கம் தெரியாம தான் அநேகர் அந்தி கிறிஸ்து ஒரு சிப் வச்சிருப்பான், தலையில எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தவறான விஷயங்களை உண்மை மாதிரியே சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி ஏமாத்தி கொண்டிருக்கிறான். ஜனங்கள் அல்ல, சாத்தான். அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களை நம்ம என்றைக்குமே குறை சொல்ல முடியாது. எல்லாரும் கையில் வேர்த்து வச்சு ஆண்டவர் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை தவறாக வழிநடத்தக்கூடிய பிசாசானவன் எதிரி. அப்படின்னா பிசாஸ்தான் தவிர ஆன உபதேசங்களை கை கொண்டு பலகீனத்தின் அடிப்படையில் அறியாமல் இருக்கக்கூடிய ஜனங்கள் அல்ல. பிசாஸ்தான் நமக்கு எதிரி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அவனுடைய உபதேசங்கள் தான் இன்னைக்கு அவனை பற்றின ஒரு குழப்பத்தை உலகத்துக்குள்ள ஏற்படுத்தி அதை சரி என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அநேகர். அது வெளிப்படும்படியாக, அது விலகி வெளியே வரும்படியாக தான் நமக்கு இந்த உண்மைகள் இங்கே காமிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தெளிவாக படிங்க. வசனங்கள் ஃபுல்லாக கொடுக்கப்பட்டிருக்குது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தலைன்றதுக்கு கொலைசீர் 1:18, சரீரம் யாருன்றதுக்கு தான் கொலைசீர் 1:18, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 27ஆம் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வசனங்களும் பைபிள் இருக்குது இல்லையா? அப்போ கிறிஸ்து ஆன்டி கிரைஸ்ட்னா ஆன்டி கிரைஸ்ட், அப்போ தி ஆப்போசிட் இன் சேம் அஸ், அப்போ கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்து மாதிரி. அப்ப கிறிஸ்துவுக்கு எதிராக அப்படின்னா கிறிஸ்து மாதிரியா அங்க செயல்படணும், கிறிஸ்துக்கு எதிராக இருக்கணும் இல்லையா? அப்போ கிறிஸ்துக்கு எதிராக எப்படி இருப்பாங்க? இங்க என்ன இருக்கணும்? இங்கேயும் ஒரு இதே மாதிரி இருக்கணும்ல, இங்கேயும் ஒரு தலை இருக்கணும், அப்ப இங்கேயும் ஒரு சரீரம் இருக்கணும். அப்போ தலையும் சரீரம் சேர்ந்ததுதான். இங்க எப்படி தலையும் சரீரம் சேர்ந்தா முழுமையான கிறிஸ்து அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இதுக்கான வசனம் எங்க இருக்குது? முழுமையான கிறிஸ்துன்றதுக்கான வசனம் எங்க இருக்குது? கலாத்தியர் 3:8-6 பாருங்க. கலாத்தியர்ஸ்ல 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் அப்புறம் 16ஆம் வசனம் தான் இதுக்கான வசனங்கள். இதுதான் ஆபிரகாம்கிட்ட சுவிசேஷமா ஆதியாகமம் 22:17 சொல்லப்பட்ட உண்மைகள். அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்தி கிறிஸ்து யார் சொல்லி நம்ம தேடுறதுக்குள்ள வரும்போது வேதம் அடிப்படையாக நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, அந்தி கிறிஸ்து குறித்து நீ தெளிவாக புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது ஆமா ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கப்பான்னு சொல்றாரு. கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா தலையும் சரீரமும் சேர்ந்த ஒரு முழுமையான அமைப்பா இருக்காரு. அப்ப ஆன்டி கிரைஸ்ட்னா கிறிஸ்துவுக்கு எதிராக, அப்ப கிறிஸ்து மாதிரியே இருப்பாங்க. அப்ப இங்க தலையும் இருக்கும் சரீரம் இருக்கும்ன்றத நமக்கு புரிய வைக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆன்டி கிரைஸ்ட்ன்றது ஒரு மத அமைப்பு கிடையாது, ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது. கிறிஸ்துவத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய உலக ராஜ்யங்களோ உலக மதங்களோ உலக தலைவர்களோ கிடையாது. தனி மனுஷனா கிடையாது, ஒரு குரூப்பா கிடையாது, வேற கொள்கைகளை கொண்டு கிறிஸ்துக்கு எதிராக செயல்படுறவங்களா கிடையாது. அப்ப யார் தான் அந்தி கிறிஸ்துனா, கிறிஸ்து மாதிரியே அவருக்கு எதிராக அதே மாதிரியே யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்தி கிறிஸ்து சொல்லிட்டார். நல்லா கவனிங்க. இங்க தலையை சரீரம் இருக்கு இல்லையா? அங்கேயும் தலையில சரீரம் இருக்கணும் இல்லையா? அப்ப இங்க தலை யாரு, இங்க தலை யாரு தான் கேள்வி. நீங்க சிம்பிளா சொல்லலாம் சாத்தான் சொல்லி, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது வேதம். ஒருவன் மல்யுத்தம் பண்ண விரும்பினால் சட்டத்தின் அடிப்படையில் தான் செய்யணுன்றது தான் சட்டமே. அப்போ நம்ம எந்த கருத்துக்களை பதிவு செய்தாலும் அதை நம்முடைய ஆண்டவர் ஓகே கரெக்ட்னு சொல்றாருன்றதை கவனிக்கணும்ல. அப்போ நீங்க தலைன்னு சொன்னீங்கன்னா சாத்தான் சொன்னீங்கன்னா அதை ஆண்டவர் ஒத்துக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம சாத்தான் மேல சும்மா பழிபட முடியாது. ஏன்னா நம்ம நீதியை பெற்ற ஜனங்கள், ஆண்டோட உண்மையை தெரிஞ்ச ஜனங்கள். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் அங்க பேசணும் இல்லையா? அப்ப இங்க தலை யாரு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் ஏன் தலையா இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லலாம் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதெல்லாம் கரெக்ட், சரியான ஒரு பாயிண்ட் இருக்கணும். அப்ப இங்க ஏன் நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு தலையா இருக்காருன்னா, இவர் தான் ஒரு பரிபூர்ணமான கீழ்ப்படுதலை முழுமையாக நிறைவேற்றி காமிச்சவர். அதனால ஒரு தலை, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். வசனம் உங்களுக்கு தெரியும்ல, கீழ்ப்படிஞ்சார்ல, அதனால ஒரு தலை. அப்ப அவர் மாதிரியே யார் யாரெல்லாம் தெய்வீக சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க அவருடைய சரீரமாக கிறிஸ்துவாக மாற முடியும்.
அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அப்படின்னா இங்க கிறிஸ்துவுக்கு எதிராக கிறிஸ்து மாதிரியே சொல்லும் போது இங்க தலையா இருக்கவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்னா, இங்க வந்து பரிபூர்ணமான கீழ்ப்படுதல் இல்லையா, இங்க பரிபூர்ணமான கீழ்ப்படுதல் இல்லையா, அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கணும், கீழ்ப்படியாம இருக்கணும். அப்ப இங்க தலையா செயல்படுறவங்க கீழ்ப்படியாமக்குள்ள பரிபூர்ணமா வளர்ந்து அதை நிரூபிச்சிருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் அவங்களுடைய தகுதி இல்லையா. அப்ப அந்த மாதிரி யார் பண்ணன்னு சொல்லி கவனிக்கும் போது இப்ப படிங்க வசனத்தை, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தலையிலே விட வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆறாவிலை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாத்தீங்களா, என்ன ஒரு மேட்டுண்மையான ஒரு சிந்தனை, கீழ்ப்படுதலுக்கு கீழ்ப்படியாமைக்கு அடிப்படையான ஒரு குணலட்சணம் இங்க சாத்தான் காமிச்சிருக்கா. மேட்டின்மை என்ற விஷயத்தை நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக என்ன பண்ணுவேன் நான் போவேன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறான் சாத்தான் இல்லையா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல தலை யாருன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பழக்கப்பட்ட பட் புரியாத ஒரு நபர் சாத்தான், லூசிஃபர். லூசிஃபர்ன்ற பேர் கேஜேவி வருஷனில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கோம் இல்லையா. நான் என்ன சொன்னேன், நான் கொஞ்சம் கவனிச்சிங்களா, உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் அவன் இதுவரைக்கும் உலகத்துக்குள்ளே தன்னை யாருன்றதை புரிய வைக்கல, உலகத்துக்குள்ள. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவனை பற்றி தெளிவாக புரிய வச்சிருக்கிறார். அப்போ அவனுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியும் போது, அவனை பற்றி புரிய வரும்போது நீங்கள் இன்னும் ஆச்சரியமான வகையில் ஆண்டவரை பின்பற்ற முடியுன்றது உண்மை, மறுக்க முடியாது இல்லையா. அப்போ இந்த இடத்துல தலை யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசாசானவன் தான் இங்கே தலைன்றது தெரிஞ்சிருச்சு நமக்கு. இங்கே சாத்தான் தான் தலைன்றது தெரிய வந்துருச்சு. அப்போ இந்த சரீரம் யாரு, இந்த சரீரம் யாரு இல்லையா. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தலை யாருன்னா சாத்தான், தலையும் சரீரம் சேர்ந்தாதான் முழுமையான அந்தி கிறிஸ்து. அப்போ தலையா இருக்கிறதுக்கு தகுதி என்னன்னா பரிபூர்ணமான கீழ்ப்படியாமை. அப்போ இந்த தலை என்ன சொல்லுதோ அதே மாதிரிதான் கீழ்ப்படியாமையை காமிப்பாங்க. அப்படி காமிக்கும் போது யாருக்கு எதிராக இருப்பாங்கன்னா உண்மையான கிறிஸ்துவுக்கு எதிராக இருப்பாங்க. யார் மாதிரியே செயல்படுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்து மாதிரியே, இன் சேம் ஆஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரியே இவங்கள மாதிரியே செயல்படுவாங்க. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சரீரம் யார், அந்தி கிறிஸ்துனுடைய சரீரம் யார்ன்றது நமக்கு தெரியணும் இல்லையா. அப்போ இதுதான் இதனுடைய அடிப்படையான ஒரு அறிமுகம். இந்த அறிமுகம்லாம் வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு. அந்த வசனத்தை தான் இப்போ நம்ம பார்த்தோம் இவ்வளோ நேரமா. ஸோ இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ண முடியாதுன்னா அந்தி கிறிஸ்து குறித்து, அந்தி கிறிஸ்துவை சாத்தானே சொல்லக்கூடிய, சாத்தானே அவனை பற்றி சொல்லக்கூடிய உண்மைகளை, உண்மை மாறிக்கூடிய காரியங்களை இன்னைக்கு ஆண்டவரை உண்மையாக பின்பற்றவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க என்றைக்குமே இல்லையா. ஆண்டவர் தான் சொல்லணும் அந்தி கிறிஸ்து குறித்து, அதுக்கு அடிப்படை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ 4 முக்கியமான வசனங்களை குறித்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டீட்டெயிலாக நம்ம வந்து வேதத்துக்குள்ளே இறங்கி நம்ம கவனிக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். அப்போது உலகம் ஆண்டவர் சொல்லியிருக்கான்ற மாதிரியே சொல்லக்கூடிய விளக்கங்கள்லாம் 100% பரிபூர்ணமாக தவறு. அந்தி கிறிஸ்து வந்து 7 வருஷம் அரசாட்சி செய்வான்றதெல்லாம் வேதத்துக்கு முரணான ஒரு காரியம். வேதத்தில் அந்த மாதிரி காரியமே கிடையாது இல்லையா. ஸோ யார் வேணாலும் எந்த வசனத்தை வேணாலும் நீங்கள் காமிங்க, அந்த மாதிரிலாம் பொருள் பைபிளில் கிடையவே கிடையாது. அப்போ அந்தி கிறிஸ்து குறித்து துல்லியமாக பாயிண்டாக அவனோட கம்ப்ளீட் சரீரத்தை என்ன பண்ணுறா, தோல் உரிச்சு ஆண்டை காமிச்சிருக்கார் பைபிள், ஆனால் கண்டுபிடிச்சலாம் கிளியரா இல்லையா. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல அந்தி கிறிஸ்து அவனை குறித்து உலகத்தில் அநேகரை நம்ப வச்சுட்டு இருக்கிறான். என்னன்னு சொல்லி நம்ப வச்சுட்டு இருக்கான்னா, அந்தி கிறிஸ்து கடைசி காலத்தில் வருவான், வெளிப்படுவான் அப்படின்னு. வரக்கூடிய கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து வருவான் அப்படின்னு சொல்லி தான் அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஏமாத்திட்டு இருக்கான்றத இன்னைக்கு உலகத்தில் அநேகர் நம்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா. நாம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்படி கேட்கும்போது நான் உங்களை மாதிரி தான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், படிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பாத்தீங்களா, அநேகர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்ன ஆண்டவர் உங்க ஆண்டவர்லாம் ஒரே ஆண்டவர் தான், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன சொல்லிக்கான்ற வார்த்தையை மட்டும் கவனிங்க. அவர் என்ன சொல்லிக்காரு,
யோவான் மூலமா நம்ம வெளிப்படுத்தியிருக்காரு, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். நவ் தேர் ஆர் மெனி ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றார். அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி புரிஞ்சுக்கிறதுக்காக, அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வசனத்தை என்னைக்கு எழுதினாரு? போன மாசமா, போன வருஷமா, 100 வருஷத்துக்கு முன்னாடியா, எப்போ எழுதினாரு? உங்களுக்கே நல்லா தெரியும். இதை ஏறக்குறைய எழுதி 2000 வருஷம் ஆச்சு. அப்போவே என்ன சொன்னாருன்னா, பிள்ளைகளே நல்லா கவனிங்க, இது கடைசி காலமா இருக்குது. ஏன் தெரியுமா? இப்போ அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க, அதனால தான் இது கடைசி காலம் சொல்லி காமிச்சார். அப்ப அந்தி கிறிஸ்து ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிட்டான். அவன் இன்னும் செழிப்பாகவில்லை, அதுதான் உண்மை. ஆனா அப்பவே அவன் தோண்டிட்டான் இல்லையா? இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, யோவான் சொன்னது 100% உண்மைன்ற சப்போர்ட் பண்றாரு. பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிச்சிட்டே வாங்க, நீங்க உங்களுக்கு புரியும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. பாத்தீங்களா? அக்கிரமத்தோட ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அக்கிரமத்தின் ரகசியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டு இருக்கும்போது அவர் தெளிவானவளுக்கு சொல்றார். என்ன சொல்றாரு சரி பாத்தீங்கன்னா பாருங்க, 3ஆம் வசனம் படிங்களேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. பாத்தீங்களா? எந்த வகையிலுமே உங்களை மோசம் போக்கிட கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. பாத்தீங்களா? அந்தி கிறிஸ்து குறிச்சி உங்களுக்கு தெரியும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிங்கன்னா, இவன் எப்ப திரும்ப வெளியே வருவான், அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனாக அந்தி கிறிஸ்து விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அப்படின்றார். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த நாள்ன்றது கர்த்தருடைய நாளை குறித்து, கிறிஸ்துவுடைய நாளை குறித்து அங்க பேசிட்டு இருக்காரு. நம்ம அடுத்த சாப்டர்ல தனியா பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய நாள் வரணும் அப்படின்னா முதல்ல இங்க யார் வெளிப்படுறன்னு சொல்லி காமிக்கிறாருன்னா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், அவதான் அந்தி கிறிஸ்து. அப்ப கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படணும்னா ஒரு துரோகம் நடக்கணுமா? எதுக்கு துரோகம் நடக்கணும்? விசுவாசத்துக்கு ஒரு துரோகம் நடக்கணும். அப்ப விசுவாசத்துக்கு துரோகம் நடந்துச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்னா விசுவாசம்னா என்னன்னு தெரியணும், அது யாரை பற்றியதுன்னு நமக்கு தெரியணும். அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். பொறுமையோடு நீங்க வாட்ச் பண்ண கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளியே வருவா, அவன் எப்படி இருப்பான், எங்க போய் உட்கார்ந்துருப்பான்றதெல்லாம் பவுல் பேசுறார் 4ஆம் வசனத்துல. அது இந்த டைம்ல இந்த 30 மினிட்ஸ்ல தேவையில்லை, அடுத்த 30 மினிட்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? அப்ப இதை ஏன் படிக்க வந்தேன்னா, யோவான் சொன்னது ரைட், அந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை பண்ணிருக்கின்றத பவுலும் சொல்லிட்டார் இல்லையா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்தி கிறிஸ்து இனிமே வந்துதா இந்த உலகத்தை ஏமாற்ற அவசியம் கிடையாது. கிறிஸ்துவ மண்டலத்தை தவறாக வழிநடத்த அவசியம் கிடையாது. அவன் ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டான், கிரியைகள் நடப்பிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் இன்னும் செழிப்பாகவில்லை, அது உண்மை இல்லையா? இன்னும் படு பயங்கரமா என்ன பண்ணுவானா, அவனுடைய கிரியைகள் பூமியில வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச காலம் தான் இல்லையா? அதுக்குள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணுவானா, பரிபூர்ணமா நிறைவேற்ற ஆரம்பிப்பான். ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க மட்டும் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்தி கிறிஸ்துடைய முதல் வசனம் படிக்கும் போதே நமக்கு தெளிவு கொடுத்துட்டாரு, அவன் ஆல்ரெடி வந்தாச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா? அப்ப 2ஆம் வசனம் படிக்கும் போதும், அடுத்து 3ஆம் வசனம் படிக்கும் போதும், அடுத்து 4ஆம் வசனம் படிக்கும் போதும் அநேகமான உண்மைகளை நீங்க தெளிவாக புரிந்து கொண்டு பதற்றமில்லாமல் உங்க வாழ்க்கையில ஆண்டவரை உண்மையா நீங்க பின்பற்றிடுவீங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றதை நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? அப்போ இந்த சரீரம் யாருன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் வேதத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கார், வசனங்கள்ல எழுதி கொடுத்திருக்கார். அதை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, உணரும் போது, உங்களை விட அதிகமா ஆச்சரியப்படக்கூடிய மக்கள் இந்த பூமியில யாருமே இருக்க முடியாது. அப்படி நீங்க இந்த சரீரத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முழு அந்தி கிறிஸ்து ரூபத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும்னா, கிறிஸ்துவாக இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கையை பரிபூர்ணமா என்ன பண்ண முடியும்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்முடைய அழைப்பே பூமியில பிறந்துட்டோம் அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவ மாறதுக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கேன், வாங்கன்னு தான் நம்ம ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அப்ப அந்த அழைப்புக்குள்ள போய் நாம் கிறிஸ்துவ மாறுறது முக்கியம். அதுக்கு அந்தி கிறிஸ்து யாருன்னு தெரியணும். தலையை மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா தெளிவா கண்டுபிடிச்சிட்டோம். சரீரம் யாரு கண்டுபிடிக்கிறதுக்கு தெய்வீக சாட்சிகள் இருக்குது.
மனுஷனோட சாட்சி இல்லை, தெய்வீக சாட்சிகள் இருக்குது இல்லையா? அந்த தெய்வீக சாட்சிகளை உலகத்துக்குள்ளேயும் அமைச்சு வச்சிருக்கிறாரு, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய சரித்திர சாட்சிகள் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம், தெய்வீக சாட்சின்னு சொல்றீங்க, சரித்திர சாட்சின்னு சொல்றீங்க, என்ன பிரதர் சொல்ல வரீங்கன்னு கேட்கலாம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெய்வீக சாட்சி ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. அவர் சொன்ன விஷயங்கள் தான் உலகத்துல சரித்திரமா இருக்குது. உலகம் தானா ஒன்றும் சில கிரியைகளை ஏற்படுத்தல, உலகத்துல சில செயல்பாடுகள் தானா நடக்கல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடந்திருக்குது இல்லையா? பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. உலக சரித்திரங்களை கவனிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி வரும்போது பாருங்க, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருக்கிறாங்களா? அது சரித்திரம் தானே, கவனிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா 100% நமக்கு தேவையில்லை. அது ஏன் தேவையில்லைன்னா அதுல எந்த உண்மையும் இல்லை, அதுல எந்த சத்தியமும் கிடையாது நமக்கு. ஆனால் அதே சேர சோழ பாண்டிய மன்னர்களை குறித்து நம்முடைய ஆண்டவர் வேதத்தை எழுதி கொடுத்திருந்தாருன்னா அதை நம்ம கவனிக்கலாம். அதுதான் நமக்கு தேவை இல்லையா? அப்போ நம்முடைய ஆண்டவர் நாம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி எழுதி கொடுத்து உலகத்துக்குள்ள நடப்பிச்சிருக்காரோ, நிறைவேற்றிருக்காரோ, அந்த சரித்திரங்களை நம்ம கவனிக்கலாம். என்ன எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். எதை சொல்லலாம்? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல உலகத்தை குறித்து அநேக உண்மைகள் சொல்லப்பட்டிருக்குது. அலெக்சாண்டர் தி கிரேட் மாவீரன் வருவார்னு சொல்லப்பட்டுச்சு. தானியேல் சொன்னார், துல்லியமாக அந்த டைம்ல வந்தார். அவர் ராஜ்யபாரம் அவர் மரிச்சதுக்கு அப்புறமா 4 பிரிக்கப்படும் துல்லியமா சொன்னார். 16ஆம் அதிகாரத்துல நடந்துச்சு. அப்ப நம்முடைய ஆண்டவர் வேதத்துல சொன்ன ஒவ்வொரு காரியமும் உலகத்துக்குள்ள சரித்திரமா நிறைவேறுகிறது. அந்த சரித்திரங்களை நம்ம கவனிக்கலாம். அதுதான் தெய்வீக சாட்சியில் அடுத்தபடி இல்லையா? அந்த சரித்திரங்கள்லாம் ஆண்டவர் சொன்ன மாதிரி கவனிக்க ஆரம்பிக்கும் போது அந்தி கிறிஸ்துவோடைய கம்ப்ளீட் ரூபத்தை தோல் உரிச்சு காமிச்சிடுவாரு. அதை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவனுடைய கிருபையில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த காணொளி என்ன பண்ணாங்கன்னா கட்டாயமா நம்ம அதை கவனிக்கலாம்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்தி கிறிஸ்து குறித்து ஒரு சின்ன அறிமுகத்தில் என்ன பார்த்துருக்கோம்னா, கிறிஸ்து குறித்து முதல்ல தெரிஞ்சாதான் அந்தி கிறிஸ்து குறித்து கண்டுபிடிக்க முடியும் பார்த்தோம். அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்துவோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தலை, நம்ம சரீரம். அப்ப ஆன்டி கிரைஸ்ட்னா கிறிஸ்துவுக்கு எதிராக கிறிஸ்து மாதிரியே இல்லையா? அப்போ கிறிஸ்து தலையும் சரீரமா சேர்ந்த முழுமையான அமைப்பா இருக்காரு. அப்ப ஆன்டி கிரைஸ்டும் தலையும் சரீரம் சேர்ந்த முழுமையான அமைப்பா இருக்கணும்ன்றதுதான் உண்மை. அப்போ இவங்க மாதிரியே இவங்களுக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ அவங்க தான் அந்தி கிறிஸ்துவை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களோ அரசியல் அமைப்புகளோ ஒரு தலைவரோ ஒரு நாட்டினுடைய மற்ற கொள்கைகளோ வேற எதுவுமே ஆன்டி கிறிஸ்ட் கிடையாது. இவர் மாதிரியே இவங்க மாதிரி யார் செயல்படுறாங்களோ அவங்க தான். அப்போ இந்த இடத்துல தலை யாருன்னு கண்டுபிடிச்சா சாத்தான், சரீரம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சமாதானத்துக்கு அளவே இல்லாம தைரியமா உலகத்தில் வாழ்ந்து நீங்க ஜெயிச்சிருவீங்க. காத்திருங்கள், கண்டுபிடிப்போம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேத பாடத்தில் வழிநடத்திய நம்முடைய சகோதரருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு வேத பாடத்துக்கு நிறைவாக ஒரு ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். இந்த ஒரு கூட்டத்திற்கு நிறைவாக நம்முடைய சகோதரர் ஆகாஷ் அவர்கள் ஜெபத்தில் வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். பரமண்டங்களில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, தேவரீர் ஒருவருக்கே சதா காலங்களிலும் துதிகன மகிமைகளை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இருக்கிறோம் தாப்னே. தேவரீர் ஒரு விஷயம் எங்கள் குற்றங்கள் குறைகள் மிருதங்களாவையும் தயவா கிறிஸ்துக்களாக மன்னித்தருளுங்க. தேவரீர் இந்த ஒரு நாளையும் எங்களுக்கான செய்து தாப்பனே, இப்பொழுதும் கூட காணொலி மூலமாக உங்களுடைய தெய்வீக சத்தியங்களை தியானிக்க முடிந்த ஸ்லாகியத்தை குத்துக்காக நன்றி தாப்பனே. தாப்பனே, இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி தாப்பனே அதை நாங்கள் கேட்டு அதை விட்டுவிடாதபடிக்கு அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நடக்க தாப்பனே, கிறிஸ்தியேசுக்கு ஒப்பான சாயலாக மாற எங்களை முன்கொடுத்ததற்காக நன்றி தாப்பனே. அது கேட்ட தகுதியோடு நாங்கள் வாழவும் தேவரீர் இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தெய்வீக சத்தியங்களும் உங்களுடைய திட்டத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு அதுக்கேற்ற கிரிகளை நாங்கள் நடப்பிக்க தேவரீர் தாமே உங்களுடைய கிருபையும் உங்களுடைய இறக்கும் பாராட்டமும் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக கிருபை எங்கள் கூட வழிநடத்துக்காக நன்றி தாப்பனே. இவை யாவையும் எங்கள் ரட்சகரும் மீட்பரும் குருவும் போதகருமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இருக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன்.